அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடரிலே இஸ்லாம் மார்க்கம் மனிதர்களுடைய பலவீனங்களையும் உணர்வுகளையும் அவங்களுடைய தேவைகளையும் ஆசாபாசங்களையும் கவனத்திலே கொண்டுதான் அதனுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. இந்த வகையில் மனிதர்களுடைய எல்லா அம்சங்களையும் கருத்தில் கொள்ளுகிற வகையில் இந்த மார்க்கம் தனித்தன்மையோடு சிறந்து விளங்குவதை நாம் கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த தனித்து விளங்குவதில் உலகத்தில் இறைவனுக்காக வேண்டி நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம், எங்களே அர்ப்பணித்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் திறந்து விட வேண்டும், சொத்து பத்து வைத்துக்கிற கூடாது, தேவைகள் இருக்கக்கூடாது, நமக்குண்டு ஒண்ணுமே இல்லாம எந்த சொத்தும் இல்லாம நம்ம ஒரு தனி நபராகத்தான் இருக்க வேண்டும், சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டு கொள்ளணுமே தவிர அதை தாண்டி இந்த உலகத்துல வேறு எதுவும் நமக்கு இருக்கக்கூடாது, இதுதான் கடவுளுக்கு செய்யற தொண்டு, இதைத்தான் இறைவன் விரும்புவாரு, இதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கும், நம்ம வெற்றி அடைய முடியும் என்றெல்லாம் ஒரு நினைத்து கொண்டு பலரும் ஆன்மீகத்தின் பெயரால் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் எடுத்துக்கொள்ற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் இதை அடியோடு வெறுக்கிறது. இதெல்லாம் இயற்கைக்கு மாற்றமானது. இப்படி எல்லாம் எல்லாத்திலிருந்து ஒதுங்கி விட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம், சொத்து சுகம் வேண்டாம், வீடு வாசல் வேண்டாம், மக்கள் வேண்டாம், அண்ணன் தம்பி வேண்டாம், எல்லாமே பொருள்களை மட்டும் தியாகம் செய்ய மாட்டாங்க, சொந்த பந்தம் எல்லாத்தையுமே தியாகம் செய்து விட்டு அவங்க பாட்டுக்கு காடோ செடியோண்டு போய் விடுவார்கள். இந்த மாதிரி போவது நல்லது என்று நினைப்பதை இஸ்லாம் ஒப்புக்கொள்ளவே இல்லை. முதல்ல இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அவங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம சாப்பாடு மட்டும் கரெக்டா இருக்கிறோமே, மற்ற விஷயங்கள்லாம் வேணாம், ட்ரெஸ் வேணாம், வீடு வேணாம், வாசம் வேணாம்னு சொல்ற மாதிரி இந்த உணவு வேணான்னு நமக்கு சொல்ல முடியல. கண்டிப்பா அவர்களும் என்ன செய்யறாங்க, உணவுக்காக வேண்டிய ஒரு முஸ்தீப் எடுக்கிறாங்க, ஒரு முயற்சி எடுக்கத்தான் செய்கிறார்கள். இந்த உணவை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தார்களே ஆனால் அவங்க செய்யற செயல் எவ்வளவு தவறு என்று அவங்களுக்கே விளங்கும். அவங்க ஒரு ரொட்டியை சாப்பிடுறாங்கன்னு சொன்னா இந்த ரொட்டி அவர்களுக்கு வருவதற்காக வேண்டி எத்தனை ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு பின்னாடி இருக்கிறது. ரொட்டி வானத்திலிருந்து இறங்குறது இல்லை தானே. இந்த ரொட்டி வேணும்னு சொன்னா இந்த கோதுமை என்ன செஞ்சிருக்கன்னு அரைக்கணும், அரைக்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேர் இதுக்கு உழைச்சிருக்கிறாங்க, அதை குழைக்கணும், அதை ரொட்டியா சுடணும், அடுப்புல வச்சு அதை சமைக்கணும், அதுக்குரிய விறகு வேணும், இந்த அரைக்கிறது சமைக்கிறதுக்குரிய மிஷின்கள் மெட்டீரியல்கள் அதை தயாரிக்க எத்தனை பேர், அடுப்பை தயாரிக்க எவ்வளவு பேர் பாடுபட்டிருப்பான், விறகுக்காக வேண்டி எத்தனை பேர் பாடுபட்டிருப்பான், அந்த கோதுமையை மாவாக ஆக்குவதற்குன்னு மிஷின்கள் இருக்கு, அந்த மிஷினை தயாரிக்கிறதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு. நம்ம ரொட்டியை திங்கிறோம்னு சொன்னா இவ்வளவு பேரும் சேர்ந்து உழைச்சு தானே பண்றோம். இதெல்லாம் தான் வேணான்னு நம்ம சொல்றோமே, நம்ம எதை வேணாங்கிறோமோ அதை செஞ்சுதான் இந்த ரொட்டியை நமக்கு கிடைக்கிறது. சோறு மட்டும் கிடைச்சா போதும், வேற ஒன்றும் செய்ய மாட்டேன்னா இப்படி எல்லாரும் இருந்தா உனக்கு இந்த சோறு கிடைச்சிருக்குமா, இப்படி அவங்க சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. கோதுமையை தான் எப்படி செய்யணும், இந்த கோதுமை உண்டா, கோதுமை விளைந்து உருவாவதற்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு, விதைக்க வேண்டி இருக்கிறது, அப்புறம் தண்ணி பாய்ச்ச வேண்டி இருக்கிறது, உழவு செய்ய வேண்டி இருக்கிறது, அறுக்க வேண்டி இருக்கிறது, அதுக்கப்புறமேலே அதை போரடித்து அதனுடைய பதர்களையும் நல்லதையும் பிரித்தெடுக்க வேண்டி இருக்கிறது. இதுக்கு எத்தனை மிஷின்கள், எத்தனை கருவிகள், எத்தனை உழைப்பாளிகள், எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய இவ்வளவையும் சேர்ந்து உழைச்சதை சாப்பிட்டு நான் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், நான் பாட்டு சோத்தம் எடுத்துட்டு இருப்பேன். இது ஒரு நம்பர் சுயநலம், இது ஒரு ஆன்மீகம் கிடையாது, இது ஒரு உயர்ந்த நிலையே கிடையாது. இவருக்காக வேண்டி இத்தனை லட்சக்கணக்கானவர் உழைக்கு வாங்கலாம். இவர் 2 ரொட்டி தின்பதற்காக வேண்டி 1000 பேர் இதுக்காக வேலை செய்யறாங்க. இவர் ரொட்டி திங்கிறது அப்படி கணக்கெடுத்து பார்த்தால் 1000 பேர் இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சிருப்பாங்க. 1000 பேருடைய உழைப்புல இவர் சாப்பிடுவாராம், இவர் பதிலுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாராம். இது சிறந்ததா? இது ஒரு ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையா? இதனாலதான் இஸ்லாம் ஒத்துக்கிறவே மாட்டேங்குது. இது சரியே இல்ல. இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுகிறது தெரியுமா? இப்ப இரவு பகல் இருக்கிறது. இரவுங்கிறது இருட்டா வெளிச்சம் இல்லாம இருக்கு, பகல்ல வெளிச்சத்தை எல்லாம் தந்திருக்கிறான். இந்த பகலையும் வெளிச்சம் ஆக்குறேன், எப்ப பார்த்தாலும் இருட்டாவே ஆக்கிடலாமே. இவர்கள் சொல்லக்கூடியதுதான் சரின்னு வச்சிருந்தா அல்லாஹ் என்ன ஆக்கியிருப்பான்? 24 hours இருட்டா இருந்தா பஞ்சாயத்தே இல்லையே. யாரும் பார்க்க ஒண்ணு இறைவனுக்கு வணங்க போறீங்க, வணங்குறதுக்கு வெளிச்சம் என்னத்துக்கு? நீங்க பாட்டு ராத்திரில உட்காந்துக்கிட்டு தவம் செஞ்சுட்டே இருக்க வேண்டியதானே.
அப்ப இந்த வெளிச்சத்தை ஆக்குனது எதுக்கு ஆக்குனது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. 17வது சூராவுல 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமஹவுனா ஆயத்தல் லைலி வஜஅல்னா ஆயத்தன் நஹாரி முப்சிரா. இரவுடைய அத்தாட்சியாக திகழ்கிற சந்திரனை என்னஞ்சிட்டோம், இருட்டை கண்ணுக்கு தெரியாமல் இரவை ஆக்கி வைத்திருக்கிறோம். பகலுடைய அத்தாட்சியை பளிச்சென்று தெரியும் வெளிச்சமாக்கி இருக்கிறோம். அதாவது இரவை இருட்டாக ஆக்கி இருக்கிறோம், பகலை வெளிச்சமாக்கி இருக்கிறோம். எதுக்கு வெளிச்சமாக்கி வைத்திருக்கிறோம் என்றால், லி தபுதகு ஃபலலம் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனுடைய அருளை தேடுவதற்கு தான். இந்த வெளிச்சத்தை தந்ததை சம்பாதிக்கிறான்ல. உலகத்தில் உள்ள மார்க்கங்கள்லாம் என்ன செய்யுது, சம்பாதிக்க கூடாது. அதாவது ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைய நினைத்தா சம்பாதிக்க கூடாது. சம்பாதிச்சா நீ கடை நிலையில் இருப்ப. சம்பாதிக்காம எல்லாத்தையும் வேணாண்டு திறந்து விட்டாயானால் நீ உயர்ந்த நிலையில் இருப்பாய் என்று எல்லாரும் சொல்லுகிறார். அதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அவர்கள் தான் ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைய முடியும் என்று எல்லாரும் செய்யறது இல்ல. உச்சநிலை அடைகிறது செஞ்சாகணும். ஆன்மீகத்தில் முதல் தரத்தில் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு உலகத்தில் எல்லாத்தையும் திறந்திருக்கிறாரு, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இருக்கிறாருன்னு பார்த்து சொல்றாங்க. ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்களுக்கு பகல்னு சொல்லி வெளிச்சமாக்கி வச்சிருக்கிறேன், அந்த வெளிச்சத்தை தந்ததை தேடுறதுக்கு தான். எதை தேடுவதற்கு? உங்கள் இறைவனுடைய அருளை தேடிக்கொள்வதற்கு தான் சொல்லி பொருளீட்டத்தான் வெளிச்சமே. பொருளீற்ற மேற்று இல்ல, சாப்பிடுற மேற்று கிடையாதுன்னா இருட்டாவே இருந்துருச்சா? சம்பாதிக்க போனதானே வெளிச்சம் வேணும். இருட்டுல உட்காந்து படுத்து தூங்கிட்டு எந்திரிக்க வேண்டியதானே, வணங்கிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதானே, அதுக்கு வெளிச்சம் தேவையில்லை என்று அல்லாஹ் 17வது சூராவுல 12வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நீங்கள் கப்பல்ல போறீங்க, அதுல நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது அவன் தான் கப்பல்ல உங்களை கடல்ல பிரயாணம் செய்ய வைக்கிறான். எதுக்காக வேண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் என்றால், லி தபுதகும் மின் ஃபத்லிஹி, அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் தேடுவதற்காக. இந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணி போறமே, வியாபார சரக்கு கப்பலை கொண்டு போய் வித்தால் லாபம் கிடைக்கும் தானே போறான். அப்ப பொருளை தேடித்தானே போறான், சம்பாதிக்கிறதுக்கு தானே போறான். அந்த சம்பாத்தியத்தை பற்றி எல்லாம் பேசும்பொழுது என்ன சொல்றான்னு கேட்டா, எனது அருட்கொடைகள் அது சாபத்துக்குரியன்னு சொல்லல. இந்த பொருளாதாரத்தை திரட்டுவது கெட்டது, பாவம், தப்புண்டு இருந்தா எனது அருட்கொடைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவானா? லி தபுதகு மின் ஃபத்லிஹி, அவனுடைய அருட்கொடையை தேடுவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த கடல்ல கூட கப்பல் போற மாதிரி எல்லாம் செட்டப் நான் பண்ணி வச்சிருக்கிறேன். இங்க இருந்து சரக்கை ஏத்திக்கிட்டு இந்தியாவில இலங்கையில கொண்டு இறக்குறது, அங்கிருந்து ஏத்திட்டு இங்க கொண்டாந்து இறக்குறது, அதன் மூலம் லாபத்தை சம்பாதிக்கிறது, உங்க வாழ்க்கையை இதுக்கு தான் நான் படைச்சிருக்கிறேன். 17:66 இதை சொல்லுகிறார். அதே மாதிரி 28, 73, 39, 12 வசனங்கள்லையும் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்கு தான் இந்த மாதிரி நான் படைச்சிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்ம வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் இருக்கிறது. இந்த ஜும்மா நாள்ல தொழுகைக்கா வந்துட்டோம். வந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லாரும் வாரத்தில் ஒரு நாள் லீவ் கூட சொல்றாங்க கட்டாயமா. இஸ்லாம் அதை சொல்லல. வாரத்தில் ரெஸ்ட் பேச இஸ்லாத்துல தேவையில்லை. ராத்திரில ரெஸ்ட் ஆக்கி வச்சாச்சுல, மரண ரெஸ்ட். இரவுல உனக்கு ஓய்வு தந்தாச்சு, பகல்ல உழைக்க வேண்டியதானே. அது ஏன் ஒரு நாள் போட்டு உழைக்காம இருக்கிற? அது ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கையினால அது வந்தது. இறைவன் 6 நாள்ல உலகத்தை படைச்சான், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டான். இறைவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டதுனால நம்மளும் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் ஒரு கதையை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை ரெஸ்டாக ஆக்கிட்டாங்க. ரெஸ்ட் தான். நீங்க என்ன ராத்திரி 24 hours வேலை செய்றீங்க? டெய்லி ரெஸ்ட் தான் மனுஷனுக்கு. இஸ்லாம் என்ன பண்ணுது, வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா பாங்கு சொன்னோம்னா வியாபாரத்தை நிப்பாட்டு, தொழுகை முடிஞ்சோம் போய் சம்பாதி. இவ்வளவுதான் டாபிக். நமக்கு ரெஸ்ட் எவ்வளவுதான். இந்த நேரம் மட்டும்தான் வியாபாரத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டது. திருக்குறான்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 62வது சூராவுல 10வது வசனத்துல சொல்கிறான், இதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, ஜும்மா தொழுகை முடிந்து விடுமையானால் ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, பூமியிலே பறந்து திரிந்து வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேட ஓடி போயிருங்க. பள்ளியாசல் உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. ஜும்மா தொழுகை முடிஞ்சான்னு செய்யுங்க, ஓடுங்க. அல்லாஹ் ஃபன்தஷிரு ஃபில் அர்லி, பூமியிலே பறந்து திரிந்து வபுத்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்க என்று சொல்லி இந்த செல்வத்தை சாப்பாட்டுக்கு மேலேயே கொஞ்சம் சேர்த்து வைத்துக் கொள்வதை இஸ்லாம் என்ன செய்யுது, அருள்னு சொல்லுது. தேடிக்கிறங்கப்பா, நல்லதுப்பா. இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு எதிரானது கிடையாது. காசு பணம் வச்சுக்கிறது, சொத்து சுகம் வச்சுக்கிட்டா அவன் கெட்டவன், ஒண்ணும் இல்லாம முசாபரா இருந்தா தான் நல்லவன், தோல்னா பையோட தெரிஞ்சாதான் நல்லவன் இங்க கிடையாது. அதனால நல்லா தேடுங்க என்று 62வது சூராவுல 10வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் என்றால், நாம நல்ல முறையில பயன்படுத்த விரும்பினால் பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் மறுமையில ஏழைகளை விட ஜெயிச்சிட முடியும். நம்ம சரியா யூஸ் பண்ணாதனாலதான் நிறைய பணக்காரங்க தோத்து போயிடுறாங்க. ஏழையா இருக்கும்போது நல்லவனா இருப்பான், பணம் வந்தவன குடி கிடி எல்லாம் கெட்ட பழக்கம், கெட்ட நண்பர்கள்லாம் சேர்ந்துருவாங்க, அவன் நாசமா போயிடுறானே தவிர கொஞ்சம் மட்டும் அவன் கண்ட்ரோலா இருந்துட்டான்னு சொன்னா ஏழைகளை விட யாரு மறுமையில வெற்றி பெற்றுவார்? பணக்காரர்கள் அதிக மார்க் எடுத்துருவாங்க.
அப்படின்னு நம்ம சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சஹாபாக்கள்ல ஏழை சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க.